இப்போ நான் சொல்ல போகிற ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். எனக்கு இது ரொம்ப வருஷம் தெரியாமல் இருந்தது. ஒரு 2-3 இயர்ஸாக தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிக்கெட் புக்கிங். பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு இதிலெல்லாம் வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணணும், என்ன ப்ரொசீஜரு, எங்கே போயிட்டு இந்த டிக்கெட் புக் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து தியரிட்டிக்கலாக தெரியும், இப்போ ஐஆர்சிடிசியில் போனால் புக் பண்ணலாம் அப்படின்னு. பட் அது உள்ளே போய் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டைமில் வந்து உதவும். ஸோ அதை முன்னாடியே கற்று வச்சுக்கிறது நல்லது. செகண்ட் வந்துட்டு உங்களோட டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டில் வந்துட்டு என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் அவைல் பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ லிமிட் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு பேங்க்குக்குமே ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் அந்த லிமிட் எல்லாம் நீங்கள் செட் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்க. இந்த டேப் பண்ணால் பேமெண்ட் ஆகிற செட்டிங்னா டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் வந்து ரொம்ப நல்லது. நம்ம கார்டு நம்ம என்ன விஷயம் நடக்குதுன்றது நம்மளுக்கு தரோவாக தெரியணும். இப்போ இந்த மூணாவது விஷயம் ரொம்ப சில்லியாக இருக்கும் நிறையா பேருக்கு. பட் இது கூட தெரியாதா அப்படின்னு கூட கேட்கலாம். எஸ், எனக்கு ஒரு காலத்தில் அது தெரியலை. ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக அதை நிறையா வாட்டி பண்ணி பார்க்கல. அது என்னென்னா ஏடிஎம்மில் காசு வித்ட்ரா பண்ணுறது. சம்பாரிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இப்போ கூட ஏடிஎம் போனால் ஐயோ நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது நம்ம நிறையா பண்ணி பார்த்து அது பழகலை. எனக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணாதான் வந்து சில விஷயங்கள் பழகும், மண்டைக்குள்ளே நிற்கும். அதை மாதிரி தான் வந்து எனக்கு இது பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு பழகுச்சு. ஸோ இது கூட தெரியாமல் இருப்பாங்களான்னு உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாமல் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க ஒரு 2-3 வாட்டி. தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியறதும் தெரியாததும் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரப்போ கிடைச்ச எக்ஸ்போஷர்னால தான். எல்லாருக்குமே ஏடிஎம் போய் காசு எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்திருக்காது. எல்லாருக்குமே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற வாய்ப்பு இருந்திருக்காது. அதனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆகலாம். இல்லை வந்து என்னடா நம்மளுக்கு தெரியலேன்னு ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் தெம். அவ்வளோதான் பீப்புள். ஓகே, பாய்.